வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அர்ட்ஸ் உலகம். இன்விடேஷன் கார்டை யூஸ் பண்ணி ட்ரேசிங் டிசைன் எப்படி வரையலாம்னு தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். டிசைன்ஸ் 6 நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொடி டிசைன் தான் எப்படி வரையலாம்னு பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே இதை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். சென்டரில் வச்சு நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பக்கமும் ஒரே அளவு கேப் இருக்கிற மாதிரி நம்ம வரையணும். அப்படி வரையும் போது தான் நம்ம கண்டினியூவாக வரையும் போது அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வரைஞ்சிருக்கிறது போலவே மறுபக்கமும் நம்ம வரைஞ்செடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் பார்த்த மாதிரி வரைஞ்சிருந்தோம். அடுத்த அதை வந்து கீழ் பார்த்த மாதிரி வரையணும். அந்த கேப் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்க மாதிரி வரையும் போது டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து A4 ஷீட்டில் போட்டிருக்கனால கொஞ்சம் போல் தான் அந்த டிசைன் வந்திருக்கு. ப்ளவுஸில் போடும்போது அந்த டிசைன் வந்து இன்னும் வரும். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். 2 பக்கமுமே இது போலேயே நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். நம்ம வரைஞ்ச பிறகு நல்லா நீட்டாக இருக்கும். இனி இதில் வந்து அந்த சென்டர் பார்ட் வந்து கொஞ்சம் கேப்போடு இருக்குது. அதனால் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த லீஃப் டிசைனை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி அதில் வரைஞ்சி எடுப்போம். பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ளவுஸில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பேப்பரில் வரைஞ்சி எடுக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாட்டு நம்ம கிளாத்லேயே வரையலாம். டிசைன் நம்பர் 7 வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இதான். இது வந்து நம்ம ஹேண்டில் போடுற டிசைனை தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம சென்டர் பார்ட்லேருந்து தான் வரைய போகிறோம். நம்ம ஒரே ஒரு இன்விடேஷன் கார்டு கட் பண்ணி வச்சிட்டோம்னா அது எத்தனை மாடல் டிசைனுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட்டாட்டம் இருக்கும். எல்லா டிசைனும் ஒன்று போல் வரும். வரையும் போது நம்ம சென்டர்லேருந்து நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். கீழ் பக்கம் வரையாண்டாம். 2 பக்கமும் நம்ம இது போல் வரைஞ்செடுக்கணும். 2 பக்கமும் ஒரே போல் நம்ம ஈக்குவலாக வச்சு அதை வரைஞ்செடுக்கலாம். அதுக்கு மேலே அப்படியே வரைஞ்செடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கமத்தி வரைஞ்சோம். இதை வந்து மேல் பார்த்த மாதிரி நம்ம அடுத்து வரைஞ்செடுக்கலாம். 2 பக்கமும் மாறி மாறி இப்படி வரையும் போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நிறைய வரையாண்டாம். இவ்வளவும் வரைஞ்சிட்டு நம்ம அந்த கிளிப் ஸ்டோன் எல்லாம் யூஸ் பண்ணாலே ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. அதில் அதை வச்சு நம்ம லைட்டாக வரைஞ்சி முடிச்சிடலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டிசைன் தான். செக் பேட்டர்ன் ரொம்ப கஷ்டம்னால ரொம்ப ஈஸி தான். நம்ம இதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணியும் வரையலாம். நான் வந்தானா இந்த ஸ்கேலோட கொஞ்சம் கூட அகலம் போட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். இன்விடேஷன் கார்டில் நம்ம அந்த இதில் 1 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிடும். அதையே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த இன்விடேஷன் கார்டை மேலே வச்சு அப்படியே வரைஞ்செடுக்கலாம். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். வரைஞ்சி அப்படியே முடிச்சிடலாம். இதில் வந்து நான் வரைய வீடியோ வந்து டெலீட் ஆகிட்டு நம்ம லெஃப்ட் சைடில் 1 சென்டிமீட்டர் எடுத்தோம்ல, அது போலவே நம்ம ரைட் சைட்லேயும் 1 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரையும். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இன்விடேஷன் கார்டை அதில் வச்சு அப்படியே வரையலாம். அதுக்காக தான் நான் இப்படி காட்டியிருக்கிறேன்.
இப்படியே நம்ம வரைஞ்சி லாஸ்ட் எண்டு வரை நம்ம வரைஞ்சி கொண்டு போகலாம். கரெக்டாக அழகான ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைன் கிடச்சிருக்கும். கீழ்ப்பக்கம் ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீட்டாக இருக்கும், ஈஸியாகிட்டு இருக்கும். டிசைன் நம்பர் 9 நம்ம அந்த கொடி டிசைனை செக் பேட்டர்னு நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருப்போம், அதை சேர்த்து தான் அந்த டிசைன் நம்பர் 10 அந்த திலகம் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்விடேஷன் கார்டை 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி வரைஞ்சி எடுக்கணும். அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம நெக்கோட சென்டர் பார்ட்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர் பார்ட்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கேப் விட்டு தான் வரைஞ்சிருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகிட்டு இருக்கும். நம்ம இதை அப்படியே நம்ம இன்விடேஷன் கார்டில் வரைஞ்சிருக்கனால அப்படியே நம்ம ப்ளவுஸில் வரைஞ்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுக்கலாம். இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த டிசைன் தான் எப்படி வரையலான்னு பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.